பெரிய நம்பிகள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். வசுதேவம் சுதம் தேவம் கம்சச்சானூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கண்ணன் களலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. நாம் நம்மூர் கோவில்களிலே இன்றைய தினம் மிகவும் பிரசித்தியான பாளையங்கோட்டை என்று கொண்டாடக்கூடிய திருநெல்வேலியின் கல்வி நகரமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி தேவஸ்தானத்திலே இருக்கிறோம். இதற்கு பண்டைய கால பெயர் திருமங்கை நகர் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த திருமங்கை நகரிலே செண்பக மரங்கள் பூத்து குலுங்கியதாலே இவ்விடத்தை செண்பகாரண்ய சேத்திரம் என்று கொண்டாடுகின்றார்கள். இந்த வைபவத்தை எல்லாம் நைமிசாரண்யத்திலே இருக்கக்கூடிய சூத பௌராணிகர் தம்முடைய பகுபுண்ணிய மகாராஜனுக்கு எடுத்துச் சொல்கின்றார். பல்வேறு சரித்திரங்கள் கூறுகின்றார். இந்த மூலவர் வேதநாராயண பெருமாள் எவ்வாறு இங்கு எழுந்தருளினார், பிரம்மாவிடமிருந்து வேதத்தை எப்படி மீட்டுக் கொடுத்தார், மதுகைடவ இறக்கர்களை எப்படி வதம் பண்ணி மூலவர் வேதநாராயணன் ஆச்சரியமாக எழுந்தருளியிருக்கிறார் என்பதனையும் சொல்லப்படுகிறது. இவ்விடத்திலே பெருமாள் அஷ்டாங்க விமானத்தின் கீழே அதி ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறான். வேதவல்லி புவனவல்லி என்னும் 2 நாச்சிமாரோடு கூட மூலவர் எழுந்தருளியிருக்கிறார். அஷ்டாங்க விமானம் என்று சொல்லும் பொழுது 2 கர்ப்ப கிரகங்கள் 6 அதனுடைய நிலைகள் இருக்கின்றது. இவற்றை அஷ்டாங்க விமானம் என்று கொண்டாடுகின்றோம். அப்படியாக இந்த அஷ்டாங்க விமானத்தின் கீழே பெருமாள் இருக்கின்றார். உற்சவர் மிகவும் பிரசித்தி பெற்றவர் கோபாலன். கோபாலன்னா கேட்கவா வேண்டும், ராஜகோபாலனாக எழுந்தள்ளியிருக்கிறார். இந்த ராஜகோபாலனை கங்கை கரையிலே வாரணாசியில் இருந்து எம்பெருமானை விஸ்வநாதருடைய அருளோடு கூட ஸ்ரீபலதி, அதாவது சீவேலி மன்னன் சொல்றோம் இல்லையா, சீவலபாண்டியன் சொல்றோம் இல்லையா, அந்த மன்னன் புத்திரபாக்கியத்திற்காக அவரை இங்கு எழுந்தருள பண்ணினான். அவனுடைய புத்திரபாக்கியத்தையும் பெருமாள் கொடுத்தார் என்பது சரித்திரம். அந்த சீவேலி மன்னன் தன்னுடைய மிக பெரும் பிரயத்தனத்தினாலே இந்த அற்புதமான ராஜகோபாலனை இங்கு எழுந்தருள பண்ணினான். அதன் பிற்பாடு இந்த கோயிலுக்கு வெகு சிறப்பான ராஜகோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பெருமாள் அர்ச்சகருடைய குமாரத்தி, அதாவது தொடர்ந்து அர்ச்சகர் பெருமாள் இடத்திலே ஆண் குழந்தை வேணும் என்று பிரார்த்தித்தார். ஆனால் அவர் மீது கொண்ட பக்தியிலே அவருக்கு ஏனோ தெரியலே அவனிடம் லீலை புரிய வேண்டும் என்று வரிசையாக பெண் குழந்தைகளாக பிறந்தது. அவர் கானம் செய்து கொண்டு பெருமாளிடத்திலே தொண்டு செய்து விஷ்ணு பிரியன் ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடக்கூடிய அந்த அர்ச்சகர் கோதாவரி கரையிலிருந்து இங்கு வந்து கைங்கரியம் பண்ண வந்தார். அந்த சுவாமி பெருமாளிடத்திலே தன் காலங்களை நீர் இப்படி பண்ணிவிட்டேரே என்று மூக்கிலே வீச அந்த பெருமாள் திரும்பி விஷ்ணு பிரியனை சமாதானப்படுத்தி, நீ உன்னுடைய வீட்டுக்கு சென்று பார், அங்கு உன்னுடைய குழந்தை ஆணாக இருக்கும் என்று சொல்லி பெண்ணை ஆணாகிய மாத்திய அழகிய மன்னார் என்று இங்கு கொண்டாடப்படக்கூடியதான வைபவம். இந்த இடத்திலே பங்குனி மாசம் பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. புரட்டாசி சனிக்கிழமைகளிலே உற்சவம் நடைபெறுகிறது. இந்த மாதிரியான பல்வேறு வைபவங்கள் இங்கு நடைபெறுகிறது. அவசியம் அடியார்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலே இருக்கக்கூடிய இந்த சேத்திரத்தில் வந்து எம்பெருமானுடைய அருளை பெற்று பரிபூர்ண மங்களாசாசனத்தை பெற வேண்டும் என்று ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரியன் திருவடிகளே பிரார்த்திக்கிறேன். மிகவும் பிரசித்தியான எம்பெருமான், அவசியம் வாருங்கள், வந்து சேவியுங்கள். உங்களுடைய இல்லங்களிலே புத்திரபாக்கியம் ஏற்படவும், திருமணம் நடைபெறவும் மற்றும் எம்பெருமான் மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவனாக எழுந்தள்ளிருக்கிறான். வேத நாராயணன் அழகிய மன்னார் உற்சவர் ராஜா கோபாலனாக செண்பகவனும் என்னும் சொல்லும்படியான சேத்திரத்தில் எழுந்தள்ளிருக்கிறான். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.